ஃப்ரெண்டுனா ஒரிஜினல் யாருங்கிறத இப்ப சொன்னா மண்டையில ஏறாது. யாராவது ஒருத்த கழுத்தை திருப்பினா மண்டையை திருப்பி விட. கலைமகன் எஸ் வெங்கட் அப்படின்னு பேர். ஆக்சுவலா ஹலோ பாய்ஸ், புதுசா திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு பாக்குறீங்க. இவரை நாங்க எல்லாரும் ஷார்ட் ஃபார்ம்ல ஜாயிண்ட் டைரக்டர் சாரும் நானும் எங்க மைண்ட்ல அதான் நிக்குது. வெங்கட் வெங்கட் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆனா ஆல் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நீங்க இருக்கிற இந்த நேரம் உனக்கான நேரம். எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னேன், அதுல இருந்து அறிவிக்கும் பிடிக்காது நம்பர் 1. ரெண்டு விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னேன், அதுல இருந்து அறிவிக்கும் பிடிக்காது நம்பர் 1. வாழ்க்கை பாதையை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு போறோம், அதுல நோ டவுட். உனக்கு அட்வைஸ் ஏன் பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணலைன்னா உனக்கு பிடிக்காது. ஃபாலோ பண்ணான்னு சொல்லணும். நல்லா சொல்லு. எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு வேகமா சொல்றீங்க பாருங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த காலத்து பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அட்வைஸும் பிடிக்காது, அட்வைஸ் பண்றவங்களையும் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சு வருவாங்களோ. எத்தனை பேர் ஒரு வெளியில நீ ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம், இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது போகும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவுதான். யார் பிராக்டிஸ் பண்றாங்களோ ஜெயிச்சிருவாங்க. இன்னும் முழுசா சொல்லல, பாதி தான் சொல்லியிருக்கேன். இவர் வந்த பர்பஸ் என்னன்னா, உனக்கு என்ன தேவை, உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு இந்த சுற்றுப்புற சூழல்ல என்னென்னலாம் தேவை, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாடு அளவுல. அப்படிப்பட்ட ஒரு தொண்டு நம்ம பள்ளியில உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல தாராளமான அமைப்போட தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அவர் வந்ததே உனக்காகத்தான். அதுக்காக ஒரு பெஸ்ட் கிளாப் கண்டிப்பா கொடுக்கணும். அவங்க வந்த அந்த இயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்து அனைத்தையும் மேனேஜ் பண்றது இவங்களுடைய ஒய்ஃப் கீதா அவர்கள், திருமதி கீதா அவர்கள். அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் சார் ஒருத்தர் அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும், உங்க பேர் சார் வேல்முருகன் வந்திருக்காரு. ஒரு கிளாப் பண்ணுங்க. பிகாஸ் இவங்க வந்த பர்பஸ் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பள்ளியில இன்னும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தினா உனக்கு உன்னோட லெவல்ல நிறைய கூட்டுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து அதை செய்யறதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க. உனக்காகத்தான், உனக்கு செய்யறதுக்கு வந்திருக்காங்க. ரைட்? என்ன எடுக்கிற? என்ன போடுற? தமிழ்ல பதில் சொன்னாக்க ஐயா புருசுவை கையில் எடுத்து அதெல்லாம் மாற்றே கிடையாது. வந்துட்டாங்க. பிகாஸ் ஹலோ, நீ கை தட்டணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. என்னுடைய ஹேபிட். பிகாஸ் ஆஸ் எ கவுன்சிலர் நான் உன் மனசை புரிஞ்சு உனக்கு அதை வழி காமிச்சு அங்கிருந்து தூக்கி விட்டு பண்ணி ரொம்ப காலமா பழகினதுனால எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ லவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் லாட். அதனால தான் அந்த குறை சொல்ல உன்னை யாரும் குறை சொல்லவும் நான் விட மாட்டேங்கிறேன். நான் பிரச்சனை எங்கிறத பேசித்தான் அது இதுவாகாது. அது நம்ம மொழி இல்லை, அது வேகம், அதனால பேசணும். அது ஒரு பாஷை, அவ்வளவுதான். அது நம்ம கிட்ட எஸ் வேற ஒண்ணும் இல்லையா. இந்த கேம்பஸ்குள்ள வந்ததுல இருந்து திருப்பி அப்ப இன்னையில இருந்து உங்களுக்குள்ள இங்கிலீஷ் நிறைய பூந்து விளையாடுற ஸ்கூல்ல. எஸ் எஸ் தப்பு இதை பத்தி கவலைப்படாது, அடிச்சு ஓட்டு. எஸ் வந்த யாரா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் நான் பேசுறத இங்கிலீஷ் நீ கேட்டாலும் தலையெழுத்து அப்படி நினைச்சு அடிச்சு ஓட்டு. ஐ கம் யூ நோ மை பேக் இன்சைட் டிவன் பாக்ஸ் அடிச்சு ஓட்டியா. ஆனா பேச மேலோட்டமா பேசுறதுக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன தெரியுமா, உனக்கு உள்ள இறங்கி அங்க உள்ளதை தோண்டி வெளியில எடுத்து உன்னை சரி பண்ண உடனே தான் வந்திருக்கேன். வரேன், எதையும் விட மாட்டேன். வரேன், பாப்பா. இன்னைக்கு ஒரு வழிதான் உட்காந்துட்டு வா பாத்துக்கலாம். ஆனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பண்ற பிராக்டிஸ் தான் ஜெயிக்கும். உன்னை ஜெயிக்க வைக்கிறது அத்தனை பிராக்டிஸ். பிராக்டிஸ பேச என்னன்னா உன்னை ஜெயிக்க வைக்கத்தான். தோத்தது போதும். அது எத்தனை நாள் உட்காந்து நீ ஏன் இவ்வளவுதான் என் லைஃப், இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் அக்கா அப்பா அவங்க இவங்க இவ்வளவுதான் பார்த்திருக்கேன், எத்தனை நாள் இதுக்குள்ளே சுத்துவேன். 1 2 10 செகண்ட் கண்ட முடி பிராக்டிஸ் பண்ண அதுக்கே எப்படி அவுட்புட் கொடுக்குற பத்தியா. இப்ப கை இவ்வளவு அழகா கொடுக்குறேன். வெறும் 10 செகண்ட் பிராக்டிஸுக்கு உன்னால இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுதுன்னா காலையில ராத்திரியும் எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணினா ஒன்ன பிடிக்க முடியாது. ஆல்மோஸ்ட்
உனக்கான படிப்பை கரெக்டா தேர்ந்தெடுப்ப அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும். 1 3 1 ஃபைன். ஹலோ, ஐ செட் ஃபைன், நாட் 5. இப்போ 5 னு சொல்லுவேன். லிப்ஸ் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படியே இருக்கணும். டக்குன்னு எந்திரிச்சு நிக்கணும். நான் சிட் டவுன் சொல்லி உட்காருன்னு சொல்ற வரையும் அந்த லிப்ஸை மட்டும் ஓபனே பண்ணக்கூடாது, சைலன்ஸ் மட்டும் தான். ரெடி? இதுவரையும் ஒன்னா ஒரே மாதிரி பண்ணிட்டேன், இதையும் பர்ஃபெக்டா ஒரே மாதிரி பண்ணலாம். ரெடி? எஸ் 3. ஐ கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரணும், நீ நினைச்சா மாறலாம். 1 2. ஆல் மை டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், யாராவது கண் அசர்ற மாதிரி தெரிஞ்சது இல்ல உனக்குள்ள பேசுற மாதிரி தெரிஞ்சது 500 டைம் சொல்லுவேன். ஜோக்கிறது உனக்காக உன்னுடைய அப்பா அம்மா நிறைய டேஷ் பண்ணிருக்காங்க. டெலிவரி கொடுத்து பதில் சொல்லி என்ன பழக்கப்படுற அவனை தெரியுமா இருக்கும், அவனை எல்லாம் தெரியுமா சொல்லுவோம். கை வச்சு நல்ல பிரஷர் கொடுத்து தட்டணும். இரு பிரஷர் கொடுத்து தட்டணும். நான் ஸ்டாப் சொல்ற வரையும் கண்டினியூஸா வாயை திறந்து கத்தக்கூடாது, ஒன்லி கிளாப் மட்டும்தான். எதையெல்லாம் அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியாமல் இருக்கிறேனோ அந்த தப்பை கண்டிப்பாக வாழ்நாளில் செய்ய மாட்டேன். எதையெல்லாம் அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியாமல் இருக்கிறேனோ அந்த தப்பை கண்டிப்பாக வாழ்நாளில் செய்ய மாட்டேன். ஸ்ட்ரைட்டா வாழ்நாளில் போது பத்தியா, கண்டிப்பாக வரமாட்டேங்குது. ஏன்னா எதுலையுமே நீ கண்டிப்பா இல்ல. அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் என்பது ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து ஒரு சமூக சேவை ஒரு அமைப்பு. நமது அனைத்து அறக்கட்டளையும் சேர்ந்து இந்த ஒரு என்ஜிஓ வந்து தொடங்கி வைத்து ஆரம்பிக்க சொல்ல, இந்த விதைப்பந்து யாருக்குதான் தெரியும்? விதைப்பந்து நம்ம உயிர் வாழ எதிர்காலத்தை ஒன்று உட்காந்து. இப்போ 3 விஷயம். 1 போர்ட்ஸ், ஸ்கூலுக்கு தேவையான 2, 3வது என்ன சொல்ல போறோம்? இவ்வளவுதானே இருப்ப டீச்சர்ஸ் சேர்ந்து கொடுத்துருக்காங்கப்பா. நீங்க உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டே வர மாட்டேது. எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. நான் வந்து இங்க என்ன வரேன்னா உதவி செய்யறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கேரம் போர்டு, ஃபுட்பாலு தேவையான அத்தனை உதவிகள் செய்யறதுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைன்னு ஒருத்தர் யாருன்னா என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு இந்த ஹெல்ப் தேவை, யாரும் ஒருத்தர் மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் எழுதி வாங்கியாச்சு. அதை கண்டிப்பா அதை நான் சேர்ந்துறேன். வேற என்ன ஹெல்ப்? ஓகே, நீங்க ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்டை வந்து அதிகமா வந்து நல்லா தூக்கி கட்ட போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து எகிரி குச்சி போயிருங்கல்ல, போன பிறகு என்ன பண்ணுவாங்க, வெளி ஆட்கள் இருந்து உள்ள வராங்க. அதை நம்ம சரி பண்ணலாமா? அதை நான் பண்ணி தரலாமா? அதை நான் பண்ணி தர போறேன். சந்தோஷமா? ஓகே. எதுக்காக அது பண்றோம்? அடுத்தது யாருக்கு நீங்களே அதிகமா முடிவு நீங்களே எழுதி பார்க்கலாம். இன்னும் தெரியாது. 2 யாரா இருக்கிறாங்களா இந்த ஸ்கூல்ல? யாரா ஒரு ஆளு கதை எடுத்து சொல்ல. என் நாராயண சகோதரர் அழகா பேசினாரு. இப்ப அடுத்த அவர் பேச போறாரு. நான் வந்தது என்ன வரேன், உதவி செய்யறதுக்காக வரேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டடி வந்து சாதனை வந்து இங்க இரவு பாடசாலை டீச்சர்ஸ் வந்து வேக்கண்ட் வந்து குறைவா இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமா போடலாம்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண என்ன ஆகும்?
So, அவங்களே வந்து ஃபுல் பண்ணலாமா? ஒரு 2-3 டீச்சர் ஃபுல் பண்ணலாமா? பண்ணா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமா? சரி, அந்த ஹெல்ப். அதுக்கப்புறம் சரி, ஓகே, தேங்க்யூ. நாராயணன் சார். ஸ்டேடியம் ஸ்கூலுக்கு சுண்டல் ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்லிட்டா. அப்புறம் மரநட 2. மூணாவது பாத்ரூம் காம்பவுண்டு, டேபிள் பெஞ்ச் சேர் ஃபேன். பேசினாரா? அவர் பேசின உடனே எப்படி இருந்தது? எப்படி கேட்குதுங்களா? அதே போல நம்ம ஜாயிண்ட் டைரக்டர் சார் வராரு. அவர் பேசுற ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல சிறந்த பள்ளிக்கூடத்தை அவர் மாற்றத்துக்கு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த எதிர்காலத்துல கொண்டு வரதுக்கு தான் இந்த உதவி செய்யறதுக்கு நான் வந்துருக்கேன். சாருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் சாருக்கு. ஓகேங்களா சார்? ரொம்ப மகிழ்ச்சி.